Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் கட்சி நிர்வாகிகள் தங்களது தரப்பு கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழலில் அவர்கள் பொதுவெளியில் ஏதும் பேச வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். जी हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். அப்போது கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என அவர் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என விளக்கம் அளித்தார். கூட்டணி ஆட்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக பாஜக நிர்வாகிகள் பொதுவெளியில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் இது இரண்டு கட்சி தலைமைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்த சூழலில் கட்சி தலைமை அனுமதி இல்லாமல் கட்சியினர் யாரும் பொதுவெளியில் கூட்டணி தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என அதிமுக அறிவுறுத்தியது. இந்த சூழலில் பாஜக தரப்பிலும் இருந்தும் இதே அறிவுறுத்தல் கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளங்களில் கட்சியினர் ஏதும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும் இந்த கோட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றதால் வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தனித்து நின்றோம். அப்பொழுது கூட நாமக்கல் நாடாளுமன்றத்திலே நாம் 29,000 வாக்கு வித்தியாசத்திலே தான் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இப்பொழுது அண்ணன் அவர்கள் பெரிய மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றார்கள். ஆக வருகின்ற தேர்தலிலே நாமக்கல் மட்டுமல்ல தமிழகத்திலே 236 சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட சூழலில் கட்சி நிர்வாகிகளின் பேச்சு தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர்களுக்கு அதிமுக பாஜக தலைமை கடிவாளம் போட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.